தோழமை உறவுகளுக்கு வணக்கம். கரூர்ல நடந்த இந்த துயர சம்பவம் ஒரே நாள்ல மறந்துட்டு கடந்துட்டு போறக்கூடிய ஒரு சம்பவமா இல்லாம இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு தலைவரோட பிரச்சார கூட்டத்துல இவ்வளவு மக்கள் கொத்து கொத்தாக கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்தது தமிழகத்திலையும் சரி, இந்தியாவிலும் சரி, உலக அளவுல இது பேசப்பட்டு வருது. உலக தலைவர்கள், தமிழக தலைவர்கள், இந்திய தலைவர்கள் எல்லாருமே இதுக்கு ஆழ்ந்த இரங்கலும் வருத்தங்களையும் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. இது போல இன்னும் தமிழ்நாட்டிலையும் சரி, வேற எங்கேயும் சரி நடக்கவே கூடாது. மக்களுக்கான அரசியல் இருக்கணுமே தவிர மக்களை உயிரெடுத்து அரசியல் நம்ம பண்ணக்கூடாது. அரசியல்வாதிகளும் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லா கட்சி தலைவர்களிலிருந்து ஒரு கருத்தாவே பார்க்கப்படுது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னு எல்லா தரப்பினரும் கேள்வி கேட்டுட்டு வராங்க. இன்னமும் அதுக்கான காரணம் கண்டுபிடிக்காம ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம தாவேகாவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், முக்கியமா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், பொதுச் செயலாளர் என் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார், இவங்க மேல எல்லாம் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த வழக்கு பதிவையொட்டி மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனை கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு காணொலி காட்சியை வெளியிடுறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம். இதுல இருந்து மீண்டு இன்னுமே நான் வெளியே வரல. அதனால ஒரு தலைவர், ஒரு அரசியல் கட்சியும் சரி, ஒரு தலைவரும் சரி, வேணும்ட்டே இது யாரும் பண்ண மாட்டாங்க. அதனால சோசியல் மீடியால நீங்க யாருமே வதந்தியை பரப்பாதீங்க. அப்படி வதந்தியை பரப்புனா அது நல்லதுக்கே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப துயரமான சம்பவம், இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது நாம அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இவருடைய இந்த கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன வதந்தியை பரப்பிட்டாங்க, நீங்க பரப்புனதை விடவா நாங்க இந்த வதந்தியை பரப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு பதில் தாக்குதலை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்க அமைச்சர்கள் அழுதாங்க, அவங்களுக்கெல்லாம் ஆஸ்கர் விருதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வச்சிருக்காரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு தரப்பினர் பாத்தீங்கன்னா விஜய் தான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க. இன்னொரு தரப்பினர் பாத்தீங்கன்னா அரசாங்கமும் திமுகவும் இதுதான் காரணம், இவங்க தான் பாதுகாப்பு ஒழுங்கா கொடுக்கல, திமுக இதுல உள்ளடி வேலைகள் நிறைய பண்ணிருக்கு அப்படின்னும் ஒரு தரப்பினர் பேசப்பட்டு வராங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு போறாரு. அவர் போறாரு அப்படின்னா அதுக்கு காவல்துறைக்கு சேர்ந்து நாம ஒத்துழைக்கணும் கண்டிப்பாவே. ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், பொதுச் செயலாளர், இவங்க எல்லாருமே மக்களோட நலனை நம்ம பாக்குறதுக்காக அங்க அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது, இவங்க எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கை போடணும். அந்த பிளானிங்கும் இவங்க தாவேகாவினர் போடல. ஏன்னா தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு. 2000ல இருந்து பிறந்தவங்க எல்லாருமே விஜய் பின்னாடி அவர்கள் தான் இருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சினிமா பிரபலம். அது மட்டும் இல்லாம இப்ப அரசியல் கட்சி வரை தொடங்கி இருக்காரு. ஒரு அனுபவம் இல்லாத ஒரு அரசியல்வாதி, ஒரு அனுபவம் இல்லாத ஒரு அரசியல் கட்சி. அங்க இருக்கக்கூடிய தலைவர்களும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களும் ஒரு அனுபவம் இல்லாதவர்கள். இவங்க ஒரு அனுபவம் இல்லாத இவங்களெல்லாம் வச்சு ஒரு பெரிய பிரச்சார கூட்டம் நம்ம நடத்தணும் அப்படின்னா விஜய் அவர்கள் கண்டிப்பாவே நிறைய பிளானிங் பண்ணியிருக்கணும். ஆனா அதெல்லாம் விஜய் அவர்கள் தவற விட்டுட்டாருன்னு சொல்லலாம். ஆனா இந்த சம்பவத்துக்கு விஜய் தான் காரணம். விஜய் அந்த சம்பவம் நடக்குது பார்க்காம அவர் பாட்டுன்னு சென்னை போயிட்டாரு. சென்னை போயிட்டு இன்னும் வரைக்கும் அவங்கள போயிட்டு பார்க்கவே இல்லை, ஒரு பிரஸ் மீட்டும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேல நிறைய தனிப்பட்ட தாக்குதல்கள் நடந்துகிட்டு வருது. ஒரு மனுஷன் நார்மலாவே ஒரு மனுஷன் ஒரு நம்மளால ஒரு உயிர் போகுது, நம்மளால ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னா அது சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மனநிலையில அவங்க இருக்க மாட்டாங்க. விஜய்க்கு தன்னுடைய பிரச்சார கூட்டத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஒரு 40க்கு மேல ஒரு உயிர்கள் போயிருக்கு, குழந்தைங்கள்லாம் அதுல இருக்காங்க, பெண்கள்லாம் அதுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு மன வருத்தத்தோட தான் இருப்பாரு. அதுல இருந்து அவர் மீண்டு வர்றதுக்கு சில காலங்கள் தேவைப்படும் கண்டிப்பா. விஜய் அவர்கள் அவர் மேல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, கரூர்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு, அன்னைக்கே விஜய் அவர்கள் கிளம்பி போயிட்டாரு. விஜய் அவர்கள் அன்னைக்கு இருந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்கள பார்த்துருக்கலாம்.
அது மட்டும் இல்லாம அங்க போறதுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம், திருச்சியிலாவது அவர் தங்கி இருந்திருக்கலாம், மறுநாளாவது அவர் போய் பார்த்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மேல வைக்கிறாங்க. கண்டிப்பா விஜய் அவர்கள் அன்னைக்கு போய் பார்க்காம திருச்சியில தங்கியிருக்கலாம். சென்னைக்கு அவர் வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. திருச்சியில போய் தங்கி இருந்து அதுக்கப்புறம் அவர் போய் பார்த்திருக்கலாம். விஜய் அவர்கள் அதை மிஸ் பண்ணிட்டாரு. அதுவே பெரிய டிராபேக்கா விஜய்க்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம திமுகவுக்கும் திமுக அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும் கடுமையான ஒரு எதிர்ப்பு சமூக வலைதளங்களும் சரி பொதுமக்களும் சரி ஒரு எதிர்வினையை ஆற்றுறாங்க. திமுக இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்களும் சரி அதிமுக இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்களும் சரி எல்லாருமே விஜய்க்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு வராங்க. இந்த கரூர் சம்பவம் நடந்ததுல இருந்து விஜய்க்கு நாளுக்கு நாள் ஆதரவு பெருகிட்டே தான் வருது தவிர கொஞ்சம் கூட குறையல. ஒரு தரப்பினர் ஒரு சில பேர் விஜய் எதிர்த்தாலும் மற்ற தரப்பினர் எல்லாருமே விஜய்க்கு வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாகும் சமூக வலைதளங்கள பதிவுகளும் போட்டுக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம கரூர்ல அங்க அருணா ஜெகதீசன் அவர்கள் விசாரணை நடத்தும் போது கூட விஜய் மேல எந்த ஒரு குற்றமும் சொல்லாம, விஜய் கட்சி மேல எந்த ஒரு குற்றமும் சொல்லாம அரசாங்கமும் காவல்துறையும் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லாம பிஜேபி மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், எடப்பாடி பழனிசாமி, ஏடிஎம்கே, பிஜேபி இவங்க எல்லாருமே விஜய்க்கு ஃபேவரா தான் பேசிக்கிட்டு வராங்க. நம்ம திமுக விமர்சனம் செய்யறோம், திமுக குற்றச்சாட்டுறோம், திமுகவுடைய செஞ்ச தப்பெல்லாம் நம்ம சுட்டி காட்டுறோம். அதனால இந்த ஓட்டெல்லாம் பாஜகவுக்கும் ஏடிஎம்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. திமுகவை விமர்சனம், திமுக குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா இது எல்லாமே விஜய்க்கு ஃபேவரா தான் முடியுது. எல்லாருமே எல்லா மக்களும் விஜய்க்கு ஆதரவா தான் நிக்கிறாங்க. நாளுக்கு நாள் சொன்ன மாதிரி நாளுக்கு நாள் விஜய்க்கு ஆதரவு பெருகிக்கிட்டே தான் போதே தவிர திமுகவுக்கு ரொம்பவே ஒரு பின்னடைவு, இந்த விஷயம் ரொம்பவே பின்னடைவுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய கேள்விகள் சாமானியன் எழுப்புற கேள்விகளுமே திமுக மேல இருக்கு. இதுல முக்கியமான ஒரு கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, இங்க ஆக்டிவா செயல்படக்கூடிய நம்ம மாநிலத்தோட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் எங்க போயிட்டாரு? துபாய்க்கு போனாரு, அங்கிருந்து அரசியல் பயணத்தை முடிச்சுட்டு நம்ம உடனே இங்க வந்துட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா 1 மணி நேரம் இங்க மறுபடியும் துபாய் போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுதான் தமிழக மக்களும் அரசியல் விமர்சகர்களும் சரி கேள்விகளா எழுப்பியிருக்காங்க. இந்த டைம்ல முதலமைச்சரோட நம்ம மக்களோட துணை முதல்வர் இருந்திருக்கணும், ஏன் அவர் இல்ல, எங்க போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டே வருது. பிரதமர் மோடி அவர்களும் தமிழகத்துக்கு வர வேண்டியதா இருந்துச்சு. ஆனா அவர் வர முடியாத சூழ்நிலையால நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் இணையமைச்சர் எல்முருகன் அவர்களும் சந்திச்சாங்க. சந்திச்சு பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே போய் சந்திச்சிருக்காங்க. சந்திச்சு நிறைய ஒரு பிரஸ் மீட்டும் கொடுத்துருக்காங்க. அதுல நிறைய விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நாங்க ஹோம் மினிஸ்டர் கிட்ட பேசுவோம், பிரதமர் கிட்ட பேசுவோம், அடுத்ததாக என்ன நடவடிக்கை எடுக்கணும், இந்த மாதிரிலாம் சூழல் நடக்காம இருக்க என்ன மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசினாங்க. அது மட்டும் இல்லாம விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கு. இந்த விசாரணை கமிஷன் மேல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, அதனால சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சரி, பிரேமலதா விஜயகாந்தும் சரி, விஜய் தரப்பினரும் சரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அமைச்ச இந்த விசாரணை கமிஷன் வேணாம், எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும், இந்த இதுல எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு, நிறைய ஆதாரங்களும் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாவேக தரப்பு நீதிமன்றத்துல ஒரு மனுவையும் கொடுத்திருக்காங்க. கரூர்ல நடந்த இந்த சம்பவம் விஜய்க்கு ரொம்பவே ஆதரவு பெருகியே வந்திருக்கு. விஜய் இந்த சிச்சுவேஷனை எப்படி டீல் பண்ண போறாரு, எப்படி அணுக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்துதான்